மச்சான் சரின்னு சொல்லுங்க மச்சான். அண்ணே சரின்னு சொல்லுண்ணே. சரின்னு சொல்லுண்ணே. சம்மதம் சொல்லுப்பா. இங்க பாருப்பா, கோகிலாவே உன் கல்யாணத்துக்கு சம்மதங்கிற மாதிரி பூ கொடுத்துருக்கா பாருப்பா. அங்க இருக்கிறது உமா இல்லப்பா, கோகிலாவே தான். இந்தப்பா, இந்த பூவை உன் கையாலேயே உமா கிட்ட கொடுப்பா. போங்கம்மா, உமாவை கூட்டிட்டு வாங்க. அண்ணி வாங்க அண்ணி. அண்ணா அண்ணே
விட்றா. இப்போ உங்களெல்லாம் பெரிய டாக்டர்கிட்ட கூட்டு போவேன். அவர் என்ன கேட்டாலும் ஆமான்னு சொல்லி தலையாட்டணும். நேரத்துக்கு சரியா சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க, ஆமான்னு சொல்லி தலையாட்டணும். குளிக்க வைக்கிறாங்களான்னு கேட்பாங்க, ஆமான்னு தலையாட்டணும். சோப்பெல்லாம் தராங்களான்னு கேட்பாங்க, ஆமான்னு சொல்லணும். அடிக்கிறாங்களான்னு கேட்பாங்க, அப்ப மட்டும் இப்படி தலையாட்டணும். என்ன மாத்தி கீத்தி தலையாட்டினீங்க, உள்ள வந்து சாவடிச்சிருவேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வாங்க நடுண்டி ரெண்டி. ఎవరు? చెప్పండి. అలాగా, ఓకే 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 సరే, నేను తర్వాత మాట్లాడతాను. ఈ పేషెంట్ ఎవరు? ఈమె పేరు గోమతి సార్. சின்ன வயசுல இருந்து மனநிலை சரியில்லை. அது இல்லாம வைலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால தான் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நாங்க போய் கூட்டு வந்தோம். நெக்ஸ்ட். இது பேர் தெரியல டாக்டர். யாரோ நம்ம ஹாஸ்பிட்டல் வாசல்ல போட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட். இது பேரும் தெரியல டாக்டர். வைசாக் வீதியில அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நாங்க போய் கூட்டு வந்தோம். எதி பத்தி கேட்டாலும் தெரியல. அந்த பேபேன்னு முழிச்சிட்டு இருக்குது. మీకు భోజనం సక్రమంగా పెడుతున్నారా? స్నానాలు చేపిస్తున్నారా? మిమ్మల్ని కొడుతున్నారా? బాగా ట్రైనింగ్ ఇచ్చావే. అయ్యో అదెல்லாம் இல்ல డాక్టర్. మీరు సక్రమంగా మందులు వేసుకుంటే మిమ్మల్ని తొందరగా రిలీజ్ చేస్తారు. లేక గొడవ చేశారనుకో, మిమ్మల్ని ఇక్కడే ఉండేటట్టుగా చేస్తాము. మేం చెప్పినట్టు వినకపోతే జీవితాంతం ఇక్కడే ఉండాలి. వీళ్ళకి ఏం అర్థమైందో ఏమో. తీసుకెళ్ళండి తీసుకెళ్ళండి. పండి పండి పదండి. చెప్పు నాయుడు. రండి రండి రండి. அவ்வளோ சொல்லி கொடுத்து அங்க வந்து மாத்தி அடி சொல்றீங்க. உங்களை அப்போ சொல்றேன். சொல்றது கேட்டு நடக்கல தோலை உரிச்சிருவேன். ஓரமாக எடுத்துங்க மாதிரி. சரி, நான் அப்புறம் பேசுகிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், வர 21ஆம் கோயிலில் ஒரு கல்யாணம் நடத்தணும். அதுக்கு இடம் புக் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். அதுக்கு நாங்கள் என்ன சார் செய்யணும்? எத்தனாம் தேதி சொன்னீங்க? வர 21ஆம் சார். ஆமாங்க சார். சரி வாங்க, உள்ள வாங்க, பார்த்து சொல்கிறேன். சரி சார், வாங்க.
21ஆம் தேதி சொன்னீங்கல்ல? ஆமா சார். ஓகே சார், பேஷா பண்ணிடலாம். யாருக்கு கல்யாணமோ அவங்களோட ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் கொடுங்க. பாத்தீங்களா விமல், நான் அதெல்லாம் கேட்பாங்கன்னு சொன்னேன்ல, அதான் நான் மறக்காம கொண்டு வந்துட்டேன். கொடுங்க. சார், இது பொண்ணோட ஓட்டர் ஐடி, இது மாப்பிள்ளோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் சார். என்ன சார், ரேஷன் கார்டுல கோகிலான் இருக்கு, ஐடென்டிட்டி கார்டுல வேற என்னமோ இருக்கு. சார், பூரசுடைய மனைவி சார். இது வேறயா? ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு திருட்டு கல்யாணம் பண்ண பாக்குறீங்களா? ரொம்ப தப்பு சார். போலீஸ்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? சார், அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் தான், ஆனா அவங்க மனைவி இப்ப இறந்துட்டாங்க. அதனால சார் நாங்க எல்லாரும் சேர்ந்து 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சார். ஓஹோ, முதல் மனைவி இறந்துட்டாங்கன்னா வாயால சொல்லக்கூடாது சார். அதுக்கு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. எங்க செத்தாங்க, எப்படி செத்தாங்க, அதுக்கு டெத் சர்டிபிகேட் கொடுங்க சார். எவ்வளவு சிக்கல் இருக்கு தெரியுமா? முன்னெல்லாம் நல்ல காரியம் பண்ணத்தான் கோயிலுக்கு வருவாங்க, இப்ப திருட்டு கல்யாணம் பண்ணத்தான் கோயிலுக்கு வர்றாங்க. உயிரோட இருக்கிறவங்க செத்துட்டாங்கன்னு சொல்லி திருட்டு கல்யாணம் பண்றது வழக்கமா போச்சுங்க. சார், மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா, அவர் எங்க மச்சான் சார். அவருடைய தங்கச்சியில தான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்கோம். இறந்து போனது இவருடைய அக்கா சார். ஏன் சார், யாராவது சொந்த அக்கா இறந்து போயிட்டாங்கன்னு பொய் சொல்லுவாங்களா சார்? யார் வேணா என்ன வேணா பண்ணுவாங்க சார். குடிக்கிறதுக்கு 100 ரூபாய் குடுக்கலங்கிறதுக்காக வேண்டி பெத்த தாயே மகன் கொலை பண்ண உலகம் சார் இது. இதுல வேற நீதியை பத்தி பேசுறீங்க. எங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். எங்களுக்கு வேண்டியது டெத் சர்டிபிகேட். அது இருந்தா மட்டும்தான் எங்களால அனுமதிக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாதுங்க. சரிங்க சார், உங்களுக்கு டெத் சர்டிபிகேட் தானே வேணும், நாங்கள் வாங்கிட்டு வரோம் சார். வாங்க விமல், போகலாம். வரேங்க சார். என்ன விமல், ஏன் திடீர்னு டல்லா இருக்கீங்க? இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல சகல. திடீர்னு எங்க அக்காவுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு உடனே மனசெல்லாம் அடிச்சுக்குது சகல. ரொம்ப பதட்டமாவும் இருக்கு. டெத் சர்டிஃபிகேட்டுங்கிறது ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், இறுதி தீர்ப்பு தானே. ஒருத்தர் நம்பிக்கை மேல அடிக்கிற கடைசி ஆணி தானே. கோகிலான்ற பேர்ல ஒருத்தர் இருந்தா இனி அவ இல்லவே இல்லைன்னு கவர்மெண்ட் உலகத்துக்கு தெரிவிக்கிறது தானே. இந்த வார்த்தை என் மனசை என்னமோ பண்ணுது சகல. எங்க அக்கா செத்து போய் அவ சடலம் கிடைச்சிருந்தா கூட என் மனசு பழகிருக்கும் சகல. ஆனா அவ சடலமே கிடைக்காதப்போ அவளுக்கு காரியம் பண்றதும் டெத் சர்டிபிகேட் வாங்குறதும் மனசு ரொம்ப வலிக்குது சகல. பாருங்க விமல், கோகிலா இறந்து போனதை என்னாலேயே இன்னும் ஜீர்ணிக்க முடியல. உங்களுக்கு அவங்க கூட பிறந்த அக்கா, நீங்க எப்படி விமல் ஈஸியா எடுத்துக்க முடியும்? கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கடந்துடலாம். நீங்க வாங்க விமல், நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். தைரியமா இருங்க. வாங்க போலாம், கீழே கொடுங்க. நான் ஓட்டுறேன், நீங்க பின்னாடி உட்காருங்க. இந்த பேக்கை வச்சுக்கோங்க விமல். இது ஏன் இடம், அந்த பக்கம் போ. ஏய், இது ஏன் இடம், எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. அதை நான் உனக்கு தரமாட்டேன், போ. அஸ்கு புஸ்கு ஆசை தோசை அப்பள வடை, போ. ஏன் இடத்த வச்சுக்கிட்டே ஆசை தோசை அப்பள வடங்கிறியா? ஒழுங்கு மரியாதையா கொடுத்துறீங்களோ கொன்னுடுவேன். நீ கொன்னா டீச்சர்ட்ட சொல்லுவேனே. நான் தான் லீடர், என்னையே டீச்சர் கிட்ட சொல்லுவியா? அடி அடி, விடு விடு.
ஏய் ஏய் எங்களுக்கு சண்டையை மூட்டி விட்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கியா? முதல்ல ஒன்னே தான் புலம்பணும். எழுந்துரு எழுந்துரு. ஐயோ, நான் எங்க இருக்கேன்? இது என்ன ட்ரெஸ்? இவங்கள யாரு? என் புருஷங்க, என் குழந்தைங்க, எனக்கு என்ன ஆச்சு? நான் எப்படி இங்க வந்தேன்? 24, 25, 25. ஐயோ, இவங்கெல்லாம் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களா? அப்போ இது அவங்களுக்கான ஹாஸ்பிட்டலா? நான் 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 எப்படி இங்க வந்தேன்? அடி 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 அடி! ஐயோ, நிறுத்தி தொலைங்க! இங்க யாருமே இல்லையா? யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க! யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க! யாராவது என்ன காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! நான் பேசுறது கேக்குதா? யாராவது என்ன காப்பாத்துங்க! யாராவது என்ன காப்பாத்துங்க! என்ன காப்பாத்துங்க! ஐயோ, என்ன காப்பாத்துங்க! ஐயோ, காப்பாத்துங்க! யாரது? என்ன காப்பாத்துங்க! மேடம் மேடம், என்ன காப்பாத்துங்க! ஐயோ, லாபல் பா. எல்லாரும் அமைதியா இருக்காங்க. நீ மாத்திரம் எந்த காரணம் உட்காரு. அவங்களுக்கு பார்த்தா அது கத்துக்க மாட்டேன். மத்தவங்க எல்லாம் எப்படி அமைதியா இருக்காங்க? நீ மட்டும் எதுக்கு இப்படி பண்ற? மேடம், எனக்கு பைத்தியம் இல்ல. ஆஹா, எனக்கு கூட தான் பைத்தியம் இல்ல. மேடம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. எனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கும் தான் குழந்தை இருக்கு. எனக்கு ஒரு தம்பி இருக்கா மேடம். அவன் பேரு விமல். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கா. அவன் பேரு கமல். ஐயோ, உங்களுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மேடம் மேடம், எனக்கு பைத்தியம் இல்ல மேடம். எனக்கு பைத்தியம் இல்ல. அடடா, இங்க யாருமே பைத்தியம் இல்ல செல்லம். நீ போய் உட்காரு போ. ஏய் குண்டம்மா, உனக்கு அறிவு இல்ல? எனக்கு பைத்தியம் இல்லன்னு கத்திட்டு இருக்க, நீ பாட்டுக்கு பேசுறதே பேசிட்டு இருக்க. ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. வெளியில வந்த உன்னை அப்படியே போட்டு தள்ளிடுவேன். இதுல கூட பிறந்த தம்பி வேற உடந்த. உலகம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார்.